தமிழகத்தில் இருக்கும் எந்த ஒரு ஊடகமும் தற்பொழுது வரை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் செய்திகளை வெளியிடுவதில் ஒரு யோசனை நிமித்தமாகவே செய்து வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக தற்பொழுது ஏதோ ஒரு சில ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் செய்தி இடம்பெற்று வருகிறது. தற்பொழுது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் அண்ணன் சீமான் அவர்களை பற்றி ஒரு கட்டுரையானது எழுதப்பட்டுள்ளது. அதாவது அண்ணன் பேசிய இந்த ஒரு செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. என்ன செய்தி என்று பார்த்தால், தற்பொழுது டிஎம்கே ஆட்சியில் இந்த மாதத்தில் மட்டும் 100 கொலைகள் நடந்துள்ளதாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய இந்த ஒரு செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா தற்பொழுது செய்தித்தாளில் வெளியிட்டுள்ளது. இது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதுவும் 30 நாட்களில் 100 கொலைகள் என்று அண்ணன் சீமான் பேசிய இந்த ஒரு செய்திதான் தற்பொழுது முழுக்க முழுக்க ஒரு கட்டுரையாகவே வெளிவந்துள்ளது. இதனை எத்தனை பேர் படிப்பார்கள் என்று நம் அனைவருக்குமே தெரியும். மிகப்பெரிய ஆங்கில ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழை லட்சக்கணக்கானோர் படிப்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். தமிழ் ஊடகமே செய்தி வெளியிடாத பொழுது ஆங்கில ஊடகம் செய்தி வெளியிட்டிருப்பது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது.